சுற்றறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு. அவர் ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கையில டேட்டா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதை காவல்துறையை ஒத்துக்கிட்டான். இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏடிஜிபி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர் ஒரு வாரத்திற்கு முன்பு சுற்றறிக்கை கொடுத்தாரு. சுற்றறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு. அவர் ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதிகமான பெண் போலீசார் இன்னைக்கு அரசு பணி, குறிப்பாக போலீஸ் பணியில் இருக்கக்கூடிய வீட்டுல ஆர்டர்லியா வேலை பார்க்கறாங்க, முகாம் அலுவலகத்துல வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறாங்க. அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா? 3 வருஷம் ஆச்சா? 3.5 வருடம் ஆச்சா? வேறு வேறு இடத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம்னு சொல்றதுக்கு 3.5 வருஷம் அவங்களுக்கு ஆச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு இவர் சொல்றார். அதனால் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கையில டேட்டா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதை காவல்துறையை ஒத்துக்கிட்டாங்க. இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை அதிகாரிகள் பணியாற்றி ஆனா தமிழ்நாட்டில் குட்காவும் கஞ்சாவும் தாராளமயமா கிடைக்கும் சொல்றாங்க. ஆமாங்க. ஆனா வர்றது பூராமே கர்நாடக மாநிலம் வரும்னு சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு முன்னாள் கர்நாடகா போலீஸ் அதிகாரியா நீங்க என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? தமிழக போலீஸ் தமிழ்நாட்டில் பிஜேபி சிஎம் வரணுங்கண்ணா, ஒரே வாய்ப்பு. தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சிக்கு வரும். ஒரே வாய்ப்பா தான். நான் பத்திரிகையில் 1008 சொல்லலாம். நாங்கள் வந்தால் மட்டும்தான் இதற்கு விமோசனம். கஞ்சா, குட்கா என்னென்ன இருக்கோ இரும்பு கரத்தை கொண்டு அடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நம்புறோம். கற்பழிப்பு கூட அதிகரிக்கிறதுக்கும் என்ன சார் காரணம்? ஆனா 2 காரணங்கண்ணா. ஒன்று, சமூக வலைத்தளம் அதனுடைய பரவல் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயும் காவல்துறையை நாம் குறை சொல்றோம். காவல்துறை இன்னும் கடுமையா பணி செய்யணும், சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்துல ஆபாசமான விஷயங்கள், எல்லாருடைய இல்லத்திற்கு வாசலை தாண்டி செல்போனுக்குள்ள உட்காருங்க. உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. நம்முடைய குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்கான அந்த குடும்ப சூழல் கெட்டு போச்சுங்க. ஒரு தாத்தா பாட்டியோ ஒரு குடும்பத்தில் பெரியவங்க உட்கார்ந்து நல்லது கெட்டது பேசுறதுக்கான நேரம் இல்லை. ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருக்கான், பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா கூட அப்பா அம்மாவுக்கு பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா ரூம்குள்ள போயிடுறாங்க, காலேஜுக்கு போறாங்க, கண்காணிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பக்கம் காவல்துறையால் தடுக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக இருக்கு, அது சரி பண்ணணும். இன்னொரு பக்கம் காவல்துறையால் தடுக்க முடியாத குற்றங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர்ல 7 பசங்க ஒரு பொண்ணு. அந்த 7 பசங்களும் 4 காலேஜில் படிக்கிறாங்க. அந்த 7 பேர் வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த பாப்பா இன்னொரு பக்கம். அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, அதெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வு. சமுதாயம் கெட்டுவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணம். அன்னைக்கு சமீபத்தில் பார்த்தேன், 15 வயது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாயி 6 மாசத்துல தான் அம்மாவுக்கே தெரியுது. இது எப்படிங்கன்னா, அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பு இருக்கணும். செல்போன்ல என்ன பாக்குறாங்க, செல்போன்ல எப்படி பயன்படுத்துறாங்க, யார் அவங்க நண்பர்கள், வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு வர்றாங்க, இது எல்லாம் கூட கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. ஆனால் நம்ம கடமையும் நம்ம தவற விடக்கூடாது. நம்ம காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துகின்றோம் ஒரு பக்கம், அப்பா அம்மாக்களாக நம்முடைய கடமை தவறவிடக்கூடாது.
இதுக்கு அடுத்தது கல்லூரியில கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொண்டு வரணும். நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மத போதனையிலையும் குட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை எப்படி வாழ்றது, மாரல் சயின்ஸ் நம்ம சொல்றோம். ஒரு பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், அதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு கல்லூரியில, ஒரு பள்ளிக்கூடத்துல மதத்தையும் அப்பப்ப நம்ம பேசணும். மதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா வெறும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் டீச் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னா, நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மதமும் என்ன போதிக்குது, ஒரு மதத்தினுடைய புனித புத்தகம் என்ன போதிக்குது, அதையும் நம்ம கொண்டு வரோம். வெறும் காவல்துறையை ஒரு லெவலுக்கு மேல நான் குற்றம் சுமத்த விரும்பல. கஞ்சாவை நீங்க தடுக்கணும், குட்காவை தடுக்கணும். ஒரு காவல்துறை எப்படி கல்லூரிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எப்படி போவாங்க? ஒரு காவல்துறை செல்போன்ல நீங்கள் நானும் பார்க்கறது எப்படி பார்ப்பாங்க? ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்க சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வச்சா இது போன்ற குற்ற சம்பவங்கள் போதைப் பொருட்களை தடுக்கலாங்க. சேகர் பாபு சவால் விட்டுருக்காரு. பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு சட்டமன்ற தொகுதியில நின்று ஜெயிக்கணும், ஒரு சாதாரண தொண்டனை நிக்க வச்சு நாங்க தோக்கடிப்போம். அண்ணா, நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும்னு வெயிட் பண்ணேன். அண்ணா, ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் ஷேர் இருக்கு. கிளாஸ் ஏ ஷேர், கிளாஸ் பி ஷேர். எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டன் தான். நாங்கெல்லாம் மோடியும் தொண்டன் தான், அண்ணாமலையும் தொண்டன் தான், KP ராமலிங்கமும் தொண்டன் தான். திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டன், போஸ்ட் ஒட்டுற தொண்டன், கும்பிடு போடுற தொண்டன், அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டை, உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டை, இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ற தொண்டை. அதுக்கப்புறம் சேகர் பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்டை. அதற்கப்புறம் இன்னும் தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி 10 பேரு அரணை மாதிரி ஒட்டிக்கிட்டு போற தொண்டை. அதை தாண்டி குடும்ப ஆதிக்க தொண்டை, அதை தாண்டி முதலமைச்சர் தொண்டை. அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 15 வெரைட்டி தொண்டை இருக்கு. 15 வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டனை கூட்டிகிட்டு வா பாத்துக்கலாம். எங்ககிட்ட ஒரே ஒரு தொண்டன் தான். பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான். மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க யாரும் ஒட்டிட்டு போக மாட்டோம். மோடி வந்தாலும் அமித்ஷாஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த 15 கேட்டகரி தொண்டை, பள்ளி தொண்டன்ல இருந்து, கும்பிடு போடுற தொண்டன்ல இருந்து, கூஜா தொண்டன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர் பாபு கொண்டு வரட்டும். மதம் மாறியவர் சேகர் பாபு. ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர் எனக்கு கலைஞர் ஐயா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர். அதனால அவரு எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.